வணக்கம். மார்க்கெட் சார்ட்ல நாம பார்க்கறதுக்கு மேல ஒரு ரகசிய மொழி இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதோட பேரு தான் டெல்டா டைவர்ஜென்ஸ். நீங்க எப்போதாவது ஒரு ட்ரேட்ல கரெக்டான டைம்ல என்டர் ஆயிட்டோம்னு நினைச்சு அடுத்த செகண்டே மார்க்கெட் உங்களுக்கு எதிரா போன அனுபவம் இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு, ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு குழம்பி போயிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள பல பேர் இந்த மாதிரி தான் உணர்ந்திருக்கோம். ஆனா இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. விலை சார்ட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான கதைய, அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த திமிங்கலங்கள்னு சொல்றோமே, அவங்க உண்மையில என்ன பண்றாங்கன்னு நமக்கு அப்பட்டமா காட்ட ஒரு டூல் இருக்கு. சரி, அந்த ரகசிய மொழியை திறக்க போற சாவிதான் இந்த டெல்டா. வாங்க, மார்க்கெட்டோட உண்மையான ஆக்ரோஷத்தை இது எப்படி அளக்குதுன்னு பார்க்கலாம். டெல்டாங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. இப்போ மார்க்கெட்ல யார் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க, உடனே வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இல்ல உடனே விற்கணும்னு நினைக்கிறவங்களா, இந்த நேரடி போராட்டத்தை அளக்கிறது தான் டெல்டாவோட வேலை. இப்போ இந்த கயிறு இழுக்கிற போட்டியை பாருங்களேன். டெல்டாவை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான உதாரணம். டெல்டா பாசிட்டிவா இருந்தா வாங்குறவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம், நெகட்டிவா இருந்தா விற்கிறவங்க பலமா இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதாங்க மார்க்கெட்ல ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டே இருக்கிற ஒரு இடைவிடாத போர். இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்த ரகசிய மொழி எப்போ நமக்கு ரொம்ப தெளிவா கேட்கும் தெரியுமா? எப்போ விலையும் டெல்டாவும் வேற வேற கதை சொல்லுதோ அப்பதான். இங்க நல்லா கவனிங்க. இடது பக்கம் பாத்தீங்கன்னா விலையும் டெல்டாவும் ஒன்னாவே போகுது, இது நார்மல். ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒன்னு மேல போகுது, இன்னொன்னு கீழே வருது. இதுக்கு பேர் தான் டைவர்ஜென்ஸ். இந்த முரண்பாடு தான் மார்க்கெட் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான வார்னிங் சைன். அப்போ இந்த டைவர்ஜென்ஸ் நமக்கு என்னதான் சொல்ல வருது? அது சொல்ற ரகசியம் இதுதான். ஜாக்கிரதை, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஆக்ரோஷமா ஒரு பக்கம் மார்க்கெட்டை தள்ளுறாங்க. ஆனா பெரிய திமிங்கலங்கள், அதாவது ஸ்மார்ட் மணி, அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் அமைதியா உள்ள இழுத்துட்டு இருக்காங்க. சரி, ஏன் இந்த டைவர்ஜென்ஸ் இவ்ளோ பவர்ஃபுல்? இத புரிஞ்சுக்கணும்னா நாம பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட கேம் பிளான்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்கணும். மார்க்கெட்டை நாம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு, சின்ன மீன்கள் மாதிரி இருக்கிற நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். அவங்க என்ன நினைப்பாங்க? அட, எல்லாரும் வாங்குறாங்க, நாமளும் வாங்குவோம், பிரைஸ் கண்டிப்பா மேல போகும். ஆனா திமிங்கலங்கள் மாதிரி இருக்கிற பெரிய நிறுவனங்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? ஓ, இவங்க வாங்குறாங்களா, வாங்கட்டும், இவங்களோட இந்த வாங்குற வேகத்தையே யூஸ் பண்ணி நாம வித்துடலாம். பாத்தீங்களா, இது எவ்வளவு தந்திரமான ஒரு விளையாட்டுன்னு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் அப்சார்ப்ஷன், அதாவது உறிஞ்சிக்கிறது. இந்த படத்தை பாருங்க, எவ்ளோ பேர் வித்தாலும் விலை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போகவே மாட்டேங்குது. ஏன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்க அவங்களோட லிமிட் ஆர்டர்ஸை போட்டு வச்சு வர்ற சேல்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் அமைதியா அப்சார்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். டெல்டா நெகட்டிவா இருக்கு, அதாவது மக்கள் பயந்து போய் வித்துட்டு இருக்காங்க. ஆனா ஆச்சரியமா விலை மட்டும் கீழே போகவே இல்லை. இதோட ரகசியம் என்ன? பெரிய பிளேயர்ஸ் அந்த விற்பனையெல்லாம் அமைதியா வாங்கி சேகரிச்சிட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? விலை பெரும்பாலும் மேல திரும்புறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த பியரிஷ் டைவர்ஜென்ஸையும் பாருங்க. டெல்டா பாசிட்டிவா இருக்கு, மக்கள் ஆர்வமா வாங்குறாங்க, ஆனா விலை மட்டும் மேல போகவே மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது? பெரிய நிறுவனங்கள் அந்த வாங்குற வேகத்தை அப்படியே உறிஞ்சி வாங்குறவங்கள ஒரு பொறிக்குள்ள சிக்க வைக்கிறாங்க. இதோட விளைவு விலை பெரும்பாலும் கீழ் நோக்கி விழும். சரி, தியரி எல்லாம் ஓகே. இத வச்சு எப்படி ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு, வாங்க பார்க்கலாம். டைவர்ஜென்ஸை பார்த்த உடனே அவசரப்பட்டு ட்ரேட்ல குதிக்கிறது தான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இந்த 3 ஸ்டெப்ஸை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, லொகேஷன், அதாவது இடம். பிரைஸ் ஒரு முக்கியமான சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா? ஸ்டெப் 2, சிக்னல், தெளிவான டெல்டா டைவர்ஜென்ஸ் தெரியுதா? ஸ்டெப் 3, கன்ஃபர்மேஷன், அடுத்த கேண்டில் நீங்க நினைக்கிற டைரக்ஷனை உறுதி செய்தா? வாங்க இந்த லாங் செட்டப் எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஸ்டெப் 1, லொகேஷன், பிரைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. ஸ்டெப் 2, சிக்னல், இங்க ஒரு தெளிவான புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டெப் 3, கான்ஃபர்மேஷன், இந்த பெரிய பச்சை கேண்டில் நான் மேல போக ரெடின்னு ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்குது. இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ட்ரேட் செட்டப். இப்போ ஒரு ஷார்ட் செட்டப். திரும்பவும் அதே 3 ரூல்ஸ் தான். லொகேஷன், பிரைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட போகுது. சிக்னல், பயங்கர பாசிட்டிவ் டெல்டாவோட ஒரு பியரிஷ் டைவர்ஜென்ஸ், பிரைஸ் மேல போக முடியாம திணறுது. கன்ஃபர்மேஷன், இந்த பெரிய ரெட் கேண்டில் இனி கீழே தான் பட்டவர்த்தனமா காட்டுது. இதுதான் சரியான என்ட்ரி பாயிண்ட். இந்த டூல் ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா சில ரூல்ஸ் இல்லாம பயன்படுத்தினா அது ஆபத்தாவும் முடியலாம். அதனால சில கோல்டன் ரூல்ஸையும் நாம பொதுவா செய்யற தவறுகளையும் இப்ப பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இது. கண்டுல படற எல்லா டைவர்ஜென்ஸும் ட்ரேட் பண்றதுக்கு சரிப்பட்டு வராது. இடது பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான சப்போர்ட்லயோ இல்ல ரெசிஸ்டன்ஸ்லயும் வர்ற டைவர்ஜென்ஸை மட்டும்தான் நாம கணக்குல எடுத்துக்கணும்.
வலது பக்கம் இருக்கிற மாதிரி எங்கேயோ நடுவுல வர்ற சிக்னல்ஸை கண்டுக்காதீங்க. இந்த தவறுகளை மட்டும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்க வின்னிங் ரேட் கண்டிப்பா அதிகமாகும். முதல்ல டைவர்ஜென்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. லொகேஷன் தான் கிங். ரெண்டாவது, வால்யூமையும் டெல்டாவையும் குழப்பிக்காதீங்க. வால்யூம்ங்கிறது மொத்த ட்ரேட்ஸ், டெல்டாங்கிறது அதுல இருக்கிற ஆக்ரோஷம். கடைசியா, சிக்னல் வந்த உடனே மார்க்கெட் யூ டர்ன் அடிக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கோங்க. டெல்டா டைவர்ஜென்ஸ் ஒரு வார்னிங் பெல் மட்டும்தான். அது ட்ரேட்ல என்டர் ஆகிறதுக்கான கிரீன் சிக்னல் கிடையாது. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, முதல்ல டைவர்ஜென்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில காட்டுற வரைக்கும் காத்துருங்க, அவசரமே படாதீங்க. கடைசியா இந்த டைவர்ஜென்ஸோட மொத்த லாஜிக்கையும் இந்த ஒரு லைன்ல சுருக்கிடலாம். பயங்கரமான ஆக்ரோஷம், ஆனா நகரம் இருக்கிற விலை, இது ரெண்டும் சேர்ந்தா அது ஒரு பொறி. மார்க்கெட் வைக்கிற இந்த பொறியில போய் சிக்கிற ஆளா நீங்க இருக்காதீங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ற ஆளா இருங்க. இப்போ டெல்டா டைவர்ஜென்ஸ்ங்கிற அந்த ரகசிய மொழி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க மார்க்கெட்டோட மேலோட்டமான சத்தத்தை மட்டும் கேட்டு குழம்ப போறீங்களா, இல்ல பெரிய பிளேயர்ஸ் பேசுற அந்த உரையாடலை கேட்டு ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ண போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.